இப்போ யுத்தம் நடக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரான், இஸ்ரேல். ஈ ஈ ஈ சப்தம். நம் தாய் திருநாட்டுக்கும் அந்த சப்தம் இருக்கு, கரெக்டா? இந்தியா. அப்போ இதுக்காக அச்சப்படணுமா? கூடாது. அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். யுத்தங்கள் இதோட முடிஞ்சிருமா அப்படின்னா ஜூன் ஜூலையிலே மீண்டும் பெருகி அக்டோபர் நவம்பரிலே இதன் தன்மைகள் ரொம்ப அதிகமாகி 2027 முதல் பகுதிகளெல்லாம் ஆங்காங்கே இதன் மற்றொரு பரிணாமத்தை காணலாம். இந்த 2026ஆம் ஆண்டு பிற்பகுதியிலே தங்கம் வாங்க விற்க கட்டுப்பாடுகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. ஜூன் ஜூலைக்கு மேல ஜம்புன நாவல் பழம்னு பேரு. இந்தியா நாவல் பழம் போல தொங்கிட்டு இருக்கான். அது இதுல அழகா அவர் எழுதியிருக்கிற வர்ணனை. இந்த ஜம்பு தீபத்திலே 2029 30-31 மிக பெரும் மாற்றங்கள் அல்லது போர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்குச்சந்தை இந்த ஆண்டு மிக மிக கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எங்கே சென்று வந்தாலும் இறைவனது பிரார்த்தனை நம்மை காப்பாற்றும், கரையேற்றும் என்பதை மறந்துவிடக்கூடாது. 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதி இன்னும் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே உலகத்திலே பெரும் மாற்றங்களுக்கான ஒரு காலகட்டமாக 2026 முதல் 32 வரை இருக்கும் என்று பல்வேறு நிலைகளிலே நான் இங்கே பேட்டிகளிலே எடுத்து கூறியிருக்கிறேன். இது என்னன்னா, இது பேரு தரித்திர யோகம்னு பேரு. பேர்லயே தெரியுது, தரித்திர யோகம். 2020 ஒரு மனிதர்களுக்கு ஒரு பாடம் கிடைத்தது, சக உயிர்களுக்கு உதவணும் அப்படின்னு. 5-6 வருஷத்துல மறந்துட்டோம். அதனால இயற்கை என்ன பண்ணிச்சோ, மறந்துட்டியா, அப்ப வெறும் கேதுவு தான் உங்களுக்கு ட்ரைனிங் காமிச்சேன், இந்த தடவை இன்னும் சற்று கூடுதலாக ராகுவை அனுப்புகிறேன் என்று அனுப்பிவிட்டார். ராகு 6 ஆண்டுகளில் மனிதர்களுக்கு மனிதத்துவத்தை போதித்துடுவார். ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். கேள்விகளை தொடரலாம். சொல்லுங்க சகோதரி. ஐயா, நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஏதாவது ஆன்மீக தினத்தை பத்தி பேசுவோம், ஸ்பெஷல் ஈவென்ட் பத்தி பேசுவோம், இல்ல ஜோதிடம் சம்பந்தமா ஏதாவது சொல்லுவோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாட்டு நடப்பு, அதாவது உலக அளவுல நடக்கிற சில நிகழ்வுகள் எல்லாருக்குமே என்னன்னா, ஒவ்வொருத்தர் வீட்லயுமே இருக்க ஏதாவது ஒரு ஆள் வந்துட்டு ஏதாவது ஒரு கல்ஃப் கண்ட்ரில இருக்காங்க. ஸோ இப்ப நடக்கிற இந்த வார் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு வித பதட்டம் இருக்கு. ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு இன்டர்வியூல 2026 இருந்து 2032 வரைக்கும் மிகவும் ஒரு குரூஷியலான காலகட்டம், எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்ப வந்துட்டு நிறைய கிரக சேர்க்கைகள்லாம் வர சொல்லியிருக்கீங்க. இந்தியாவினுடைய நிலைமை எப்படி இருக்கு, நம்ம என்னெல்லாம் செய்யணும்? இதுவரை நான் தந்த பேட்டிகளிலேயே இதை ஒரு மிக முக்கியமான பேட்டியாக கருதலாம். பொதுவாகவே ஆன்மீக கருத்துக்களை சொல்லுவேன் அல்லது ஆலயங்களை பற்றி பேசுவேன். ஏற்கனவே உலகத்திலே பெரும் மாற்றங்களுக்கான ஒரு காலகட்டமாக 2026 முதல் 32 வரை இருக்கும் என்று பல்வேறு நிலைகளிலே நான் இங்கே பேட்டிகளிலே எடுத்து கூறியிருக்கிறேன். இது என்னன்னா, இது பேரு தரித்திர யோகம்னு பேரு. பேர்லயே தெரியுது, தரித்திர யோகம் அப்படின்னு. இது இந்த 26 வரைக்கும் தரித்திர யோகம். முன்னோர்கள் எப்படி அப்படின்னா, உலகத்துல ஒரு ஒரு பாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு நல்ல பேரை வச்சிருவாங்க. ஏன்னா மனசு வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதனால அதை யோகம் என்று சொன்னால் உடனே இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ யோகம்னா ஒரு கோடீஸ்வரன் ஆகிறது மட்டும்தான் யோகம்னு. இரு பொருள் சேருவது யோகம் என்று சொல்லப்படுகிறது. இரு பொருள் பிரிவது பேர் வியோகம் அப்படின்னு பேர். இப்ப யோகம் எங்கே என்றால், ஒருவனுக்கு ஏழ்மையிலும் கவலையிலும் இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுமாம். அதனால அதுக்கு யோகம்னு பேரை வச்சிருக்கான். சரி, இந்த காலகட்டத்திலே என்னென்ன மாற்றங்கள் நிகழும், எந்தெந்த ராசியினருக்கு இது குறிப்பாக கவனங்கள் தேவை? இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே கும்பத்திலே 5 கிரக சேர்க்கை என்பது நடந்தேறிவிட்டது.
இந்த 3ஆம் தேதி ஒரு கிரகணம் ஓடிக்கொண்டிருக்கிறது சிம்மத்திலே. குரு என்று சொல்லக்கூடியவர் மீண்டும் வரப்போகிறார். ஒரு 10 நாள்ல அதிசாரத்தை விட்டு விலகப் போகிறார். ஒரு உலகத்துல சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் மிக மிக உற்று நோக்க வேண்டிய ஒரு கிரகம். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே அவருக்கு மீனத்திலே ஆதிக்கம் அதிகமாக போகிறது. இந்த காலகட்டத்திலே உலகெங்குமே ஒரு போர் பதட்டம், ஆங்காங்கே கவலை. காரணம், செவ்வாய் என்று சொல்லக்கூடியதும் ராகு என்று சொல்லக்கூடிய கிரகமும் இணைவு பெற்றிருக்கின்றன கும்பத்திலே. சரி, இது சரியாயிடுமா அப்படின்னா, அடுத்தது செவ்வாய் இங்கே இருந்து மீனத்திற்கு செல்வார். அங்கே அவருக்கு எதிராக சனீஸ்வரர் நிற்பார். அருணன், வருணன், யமன் என்று சொல்லக்கூடிய நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ, இதெல்லாம் முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சதுதான். இவை நெருப்பு ராசிகளும் காற்று ராசிகளும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றன. இது போன்ற சூழலிலே உலகிலே யுத்தங்கள் துவங்குவதற்கு ஆரம்பித்து விட்டன. எனினும் இது உலக யுத்தமா? நிறைய பேருக்கு கேள்வி. இது தேர்ட் வேர்ல்ட் வாரா போயிருமா அப்படின்ற ஒரு क्वेश्चनலாம் இருக்கு. இது உலக யுத்தத்தின் துவக்கமாக கருதலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உலக யுத்தம்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி 10 நாள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சண்டை போட்டு இவர் ஜெயிச்சிட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு. உலக யுத்தங்கள் என்பது இதுவரை நாம் பார்த்த பொழுது படிப்படியாக துவங்கி இருக்கின்றன. ஒரு நிகழ்வு நடக்கும், ஒரு 3 மாசம் 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, அப்புறம் உலகத்தோட இருந்த ஒரு பகுதியில் திருப்பியும் ஒரு அமைதி, ஒரு 3-4 மாசம் வரும், திருப்பியும் வேறொரு பகுதியிலே அடித்துக் கொள்வார்கள். இது திடீர் என்று துவங்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். எப்பெல்லாம் துவங்கும்னா, கிரகத்துல செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது சேரும் பொழுது அதன் வலிமை மிக மிக அதிகமாக தென்படும். தற்பொழுது கும்பத்திலே, கும்பம் என்று சொன்னாலே எண்ணெய் கிணறை குறிக்கக்கூடியது. அந்த எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய பகுதியை குறிக்கக்கூடியது. இப்ப நம்ம பார்க்கிறோம், மத்திய கிழக்கு நாடுகளிலே பதட்டம். எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், அச்சம் கூடாது. அச்சமே பெரிய எதிரி. நீங்க அச்சப்படாம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்க துவங்கிட்டாலே ஏதோ ஒரு வகையிலே இந்த சூழலிலே ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். சூழலே மாறுமா அப்படின்னு கேட்டா நம்மால் சொல்ல இயலாது. சூழலை மாற்றக்கூடிய அதிகாரம் என்பது இறைவனுக்கு மட்டுமே உண்டு. ஏன் இது போன்ற ஒரு நிகழ்வுகள்லாம் உலகத்துல நடக்குது? முதல்ல மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி என்று சொன்னால் கருணை, அன்பு, சக உயிர்களை மதிப்பது. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், பிரார்த்தனைன்னு சொன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், ஏதோ ஒரு பாடலை பாடுகிறோம், கண்ணை மூடிக்கொண்டு எனக்கு காரத்தா, வீடத்தா, பங்களாவத்தான் நினைக்கிறோம். இது பிரார்த்தனை என்று நினைக்கின்றோம். இதிலே ஒரு சுயநலம் கலந்திருக்கின்றது. பிரபஞ்சம் என்பது அதிர்வுகளால் இயங்கக்கூடியது. நாம எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இலைக்கு சாப்பாடு தானே வந்துடும். ஆனால் ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகளை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு பொருள்சார் சமுதாயம் வாழ்க்கையிலே இன்னும் பொருள் சேர்க்க வேண்டும். வாயில்லா பிராணிகளை பற்றியெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நம்மோட நோக்கம் இன்னும் பணம், இன்னும் பொருள், இன்னும் அதிகாரம். இதை எப்படி அடையலாம்? மேலை நாட்டு கல்வி மேல ஒரு மோகம். இதுல முக்கியமா நான் சொல்லக்கூடியது, மேலை நாடுகளுக்கு கல்விக்காக எத்தனையோ பெற்றோர் அனுப்பியிருப்பீங்க. கல்வி என்பது அறிவை பெறுவதற்காக. இனி எப்பொழுது குரு சனீஸ்வரனை பார்க்க போகிறாரோ, இந்த ஜூன் ஜூலைல நடந்துரும், கல்விக்கான மதிப்பு மாற துவங்கும். குறைய துவங்கும்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். கல்விக்கு பணம் மட்டுமே மதிப்பு கிடையாது, அது ஒரு அறிவை தரக்கூடிய கருவி. மாற துவங்கும். அப்படின்னா பலருக்கு ஏதோ ஒரு விஞ்ஞான முயற்சியினாலே வேலையின் தன்மைகள் பறிபோனாலும் தன்னம்பிக்கையுடன் இருந்தால் ஏதேனும் வழி பிறக்கும். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல கணினி வந்தது, எல்லாரும் என்ன சொன்னாங்க, கணினி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வேலை போயிடும்னாங்க. அப்படியெல்லாம் போகல. கணினி வந்த பிறகு அதை கற்றுக்கொண்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைச்சது. இப்போ இந்த 2026 32க்குள்ள இருக்கக்கூடிய வேலையின் தன்மை மாறப்போகிறது. அதற்கு ஏற்றபடி தன்னை தயார் செய்து கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு வேலையிலே தள்ளாட்டம் வரப்போகிறது. உடனே இதுக்காக ஒரு அச்சம் தேவையில்லை.
ஆனால் 80% மக்கள் உலகெங்குமே இதனால் பாதிக்கப்படக்கூடிய சூழல்கள் வரலாம். யுத்தங்கள் இதோட முடிஞ்சிருமா அப்படின்னா, யுத்தங்கள் முடிவதற்கான காலகட்டம் கிடையாது. இது இப்படி சொல்லணும், ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு சற்று குறையலாம். ஓ, அப்ப இது வந்துட்டு ஏப்ரல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா இப்ப நடந்துட்டு இருக்க நிகழ்வு? நடந்து ஜூன் ஜூலையிலே மீண்டும் பெருகி அக்டோபர் நவம்பரிலே இதன் தன்மைகள் ரொம்ப அதிகமாகி 2027 முதல் பகுதிகளெல்லாம் ஆங்காங்கே இதன் மற்றொரு பரிணாமத்தை காணலாம். ஓ, 2027ஆம் ஆண்டுலலாம் தான் இதோட முக்கியத்துவமான விஷயங்கள்லாம் நடக்கும். 2029 30 31 ரோஹிணி நட்சத்திரத்தை சனீஸ்வரர் கடக்கும் பொழுது, இது பேர் சனி சஞ்சார சம்ஹிதா அப்படின்னு 2031 30 31 வராகமிகிரர் என்றவர் தான் ஜோதிடத்தோடைய தந்தை என்று சொல்லப்படுகிறார். நவீன கால தந்தை. அந்த நவீன கால தந்தையே 2000 வருடங்கள் முன்னால் இருந்தவர். அப்படின்னா ஜோதிடம் எவ்வளவு பழமையா இருந்திருக்கணும், பராசரர் காலத்தது. அவர் என்ன சொல்கிறார், இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலையை அவர் அப்பொழுதே எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடியது 2030 31 அவர் இந்த பகுதிகள், அதாவது ஜம்பு தீபம் என்று குறிப்பிடுகிறார். அப்ப ஜம்பு தீபம்னா என்னன்னா, ஒருங்கிணைந்த இந்தியா இருந்திருக்கும் இல்லையா, ஓகே, அதுதான் ஜம்பு தீபம். ஜம்பு தீபம்னு சொன்னால் இப்பொழுது இந்த மத்திய கிழக்கு ஆசியா, இந்தியாவின் பகுதிகள், இந்த பக்கம் சைனா, யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பரப்புக்கு இருக்கக்கூடிய வார்த்தை பேரு ஜம்பு தீபம்னு பேரு. ஜம்புன்னா நாவல் பழம்னு பேரு. இந்தியா நாவல் பழம் போல தொங்கிட்டு இருக்கான். அது இதுல அழகா அவர் எழுதியிருக்கிற வர்ணனை. இந்த ஜம்பு தீபத்திலே 2029 30 31 மிக பெரும் மாற்றங்கள் அல்லது போர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றே வராக இந்திய பகுதிகளிலே. ஏனென்றால் நாம அக்ஷரம் என்று ஒன்று இருக்கிறது. இப்ப யுத்தம் நடக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈரான், இஸ்ரேல், ஈ ஈ ஈ சப்தம். நம் தாய் திருநாட்டுக்கும் அந்த சப்தம் இருக்கு, கரெக்டா? இந்தியா. அப்போ இதுக்காக அச்சப்படணுமா? கூடாது. அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். எப்படி தயார்படுத்தணும்னா பிரார்த்தனை. கரெக்டா? உங்களுக்கு எப்பவுமே எழுத்துக்களுக்கு ஒரு வலிமை உண்டு. நியூமராலஜின்னு சொல்றோம். அந்த காலத்துல வந்து நாமத்துக்கான ஒரு மதிப்பு சொல்றான். அப்போ இந்த சப்தங்கள் உடையது. குறிப்பாக இதுல நான் இப்போ சொல்ல கும்பம் அப்படின்றதுனால எங்கெல்லாம் கூடுதல் பிரார்த்தனைகள் தேவைப்படும். இந்திரபிரஸ்தம், அதாவது டெல்லி தலைநகரம், தலையை குறிக்கக்கூடியது, மேஷத்தை குறிக்கக்கூடியது. அதே போல குஜராத் மற்றும் பாம்பே இவங்க எல்லாம் வந்து என்னன்னா கும்பத்துல வரும், அவிட்ட நட்சத்திரத்துல. குஜன் என்று சொன்னாலே அவர் செவ்வாயை குறிக்கக்கூடியவர், அங்காரக்கனை குறிக்கக்கூடியவர். அங்காரக்கன், அங்கார்கா அப்படின்லாம் சொல்றோம், அங்காரான்லாம். ராத்துன்னு இரவுன்னு அர்த்தம். இரவுன்னா என்ன பொருள்? சனீஸ்வரன் பொருள். அப்போ ராகு வந்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னன்னா இங்கெல்லாம் பிரார்த்தனை அதிகமாக தேவை. எப்போ தேவை? ஆண்டோட கடைசி பகுதிகளில் இருந்து, இந்த வருஷ கடைசியில இருந்தே, இந்த வருஷம் ஜூன் ஜூலைக்கு மேல இருந்தே பிரார்த்தனைகள் அதிகமாக தேவை. உலகெங்குமே ஆங்காங்கே தேச தலைவர்கள் அவர்கள் பாதுகாப்பிற்கும் பிரார்த்தனைகள் தேவை. தேச தலைவர்கள் பாதுகாப்பு மெயினா யார் ஜாதகத்திலேயாவது அனுஷத்துல ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி இருந்து அவனை பயப்பட தேவையில்லை. உதாரணமா சனீஸ்வரர் என்றால் கிருஷ்ணர் அனுஷத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது 12ஆம் இடமா என்ன இடமா இருந்தாலும் சரி, சனீஸ்வரருக்கு கிருஷ்ணருக்கு ஒரு தாமரைப்பூவை வச்சானு பிரார்த்தனை பண்ண முடியுமான்னு யோசிங்க. இல்ல நீங்க பிறந்ததே அனுஷ நட்சத்திரத்துல தான், அப்ப சந்திரன் அப்படின்னு கிரகம் இருக்கும். சந்திரன்னா பராசக்தி, 4 தாமரையை வச்சு கும்பிட்டுடலாம். சுக்கிரன் அப்படின்னா மகாலட்சுமி. ஏதாவது ஒரு கிரகம் அனுஷத்தில் இருந்தால் கூட சரி, வீட்டுல அது சார்ந்த தேவதைக்கு ஒரு பிரார்த்தனையை பண்ணிடுங்க. தாமரைப்பூ வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, இறைவா எனக்கு நல்லா ஆரோக்கியத்தை. அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்ப அவங்க வந்துட்டு என்ன செய்யணும்? ஒரு தாமரை பூவையாவது இறைவனுக்கு வைத்து, யாரு? பராசக்திக்கு. உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா அம்மா பாட்ட போயிட்டா மன்னிச்சு விட்டுருவாங்க.
அவ்வளவுதான். அதே போல உலகெங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் அப்படின்னு பெரும் சித்தர், முருகனுடைய மறு வடிவம், ம். சிவபெருமானால் தீட்சை அளிக்கப்பட்டவர், 300 வருடங்கள் முன்னால் வாழ்ந்தவர். அவருடைய நவக்கிரக கிருத்திகள் அப்படின்னு பாட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல அந்த நவக்கிரக கிருத்திகளை கேட்பதை அவ்வப்போது ம். ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த முத்துசுவாமி தீட்சிதரோடைய ஜீவ சமாதி வந்து எட்டயபுரத்துல இருக்கு. அந்த ஒரு சிறிய இடம்தான். திருவாரூர்ல அவருடைய வீடு இருக்கு, வாழ்ந்த வீடு. திருத்தணி முருகனை நேரிலே கண்டு பேசக்கூடிய பாக்கியம் பெற்றவர், மிக பெரும் சித்த புருஷர். இந்த கலியுகத்துல இந்த நிகழ்வு 6 வருடம் நடக்கும் பொழுது காப்பாற்றக்கூடிய வல்லபம், வல்லமை, அதற்கான சாவி முத்துசுவாமி தீட்சிதரின் பாடல்களிலே உண்டு என்பது சுக்கர் முனிவர் அவரது ஜீவநாடியிலே கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம். எனவே நமக்கு நீங்க எங்கேயோ வெளிநாட்டுல இருப்பீங்க, என்னால் இந்த நேரத்துல போய் இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாதியா, எங்கேயோ இருக்காங்க, நான் எப்படி பிரார்த்தனை பண்றது? ஏன்னா எல்லார் வீட்லயும் உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில் இருப்பாங்க. ம். அப்போ இது எதுலெல்லாம் எதை காட்டும்னா, நாம இந்த அந்நிய செலாவணி, இந்த டாலர் மதிப்பு, ரூபா மதிப்புலாம் சொல்றோம் இல்லையா, கரன்சி மதிப்பு, தெளிவான வார்த்தை சொல்லணும்னா, இதுல பெரிய ஏற்ற இறக்கங்களை காட்டும். திடீர்னு ஏறி திடீர்னு இறங்கிச்சுன்னா, இப்போ ஃபாரின்ல ஏதோ குழந்தை படிக்கும், ஒரு பேமெண்ட் அனுப்பணும், பணம் ஏறி இறங்கிச்சுன்னா எல்லாத்தையும் காசு இருக்கா? கிடையாது. அவன் கடன் வாங்கி படிக்க அனுப்புறான். இது கரன்சிக்கு மட்டுமா? இப்ப கோல்டு ஆல்ரெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கு. கோல்டு எப்படி ஐயா இருக்கும்? தங்கம் வெளியேற வாய்ப்பு உண்டு. எனினும் இறக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு பிற்பகுதியிலே தங்கம் வாங்க விற்க சில கட்டுப்பாடுகள் வந்துவிடும். ஒரு ஒரு அசட்டோட மதிப்பு, ஒரு பொருளோட மதிப்பு எப்போனா லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க, நீர்மைத்தன்மை. அதாவது நீங்க போனா டக்குன்னு காசா மாத்திக்கணும், வாங்கணும். நடுத்தர குடும்பத்தோட தேவை ஒரு செலவுக்கு தேவைன்னா கடன் வைக்கிறதுக்கு வேணும். அதோட நீர்மைத்தன்மை, அந்த தன்மையில ஏதாவது கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாம். உலகெங்குமே வரலாம், இங்கேன்னு இல்லை. ரொம்ப அதோட மதிப்பு ஏறவும் வாய்ப்புண்டு. ஏறிய பிறகு அதை வாங்குவதில் விற்பதிலே கட்டுப்பாடுகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. ஜூன் ஜூலைக்கு மேல பங்குச்சந்தை எல்லாம் இறங்கு முகத்தில் இருக்கிறது. மீண்டும் ஜூன் ஜூலையிலே ஏறுமுகம் கண்டாலும் கவனமாகத்தான் இருந்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகம் எங்குமே நான் சொல்கின்றேன், தலைவர்கள் தங்கள் பாதுகாப்பிலே கவனமாக இருக்க வேண்டும். விருட்சக ராசியினர் சற்று கவனம் கூடுதலாக தேவை. கடகத்திலே 8 கிரக சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நமது தேசத்தின் ஜாதகம் கடகராசி, 8ல நிறைய கிரகம். சிம்மம், அதில் இருக்கக்கூடிய மன்னர்கள், அரசர்கள் என்பவர்களெல்லாம் உடல் நலனிலே சற்று கவனம் தேவை. சுவர் இருந்தாதான் சித்திரம். விருச்சிக ராசி தலைவர்கள், சிம்ம ராசி தலைவர்கள். விருச்சிக ராசி தலைவர்கள் வந்து ஆண்டோடைய 2ஆம் பகுதியிலே மிகுதியான கவனம் தேவை, உடல் நலனிலும் தேவை. இது என்னன்னா, உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் தலைவர்கள் எல்லாமே விருச்சிக ராசி. ஓரளவுக்கு ஸ்டேட் லெவல்ல போஸ்ட் இருக்கிறவங்க எல்லாம் சிம்ம ராசியா இருப்பாங்க. எப்பவுமே மேக்சிமம் எடுத்து பார்த்தா ஒரு 80% ஒரு ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ்ல பெரிய ஆளாகணும்னா சிம்ம ராசியா இருக்கணும், இல்லை உலக லெவல் பாலிடிக்ஸில் பெரிய ஆளாகணும்னா விருச்சிக ராசியாக இருக்கணும். இவ்வளவுதான். அப்போ இவங்க எல்லாமே சற்று கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசியை பொறுத்த மட்டிலே ராகு அங்கே சென்று கொண்டிருக்கிறார். முடிந்தவரை பெற்றோரின் உடல்நிலை கவனத்தை செலுத்துங்கள். யாரையும் எந்த வார்த்தையும் தவறாக பேசிவிடாதீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. இந்த ஆண்டு வியாபாரம் செய்யாமல் இருக்க முடியாது. உங்களை நம்பி 10 பேர் இருப்பான். பொதுவாக கவனம் தேவை. மிக பெரும் வியாபாரிகளாக இருந்தால் ஆங்காங்கே அன்னதானம் மற்றும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். பங்குச்சந்தை இந்த ஆண்டு மிக மிக கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எங்கே சென்று வந்தாலும் இறைவனது பிரார்த்தனை நம்மை காப்பாற்றும், கரையேற்றும் என்பதை மறந்துவிடக்கூடாது. 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதி இன்னும் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். 2027ஆம் ஆண்டின் முற்பகுதி உலகத்திலே இதை போல பல மடங்கு கடுமையான யுத்தங்கள் ஆங்காங்கே தோன்றலாம். இது வரைக்கும் தோன்றதுல யுத்தமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு
2029 சற்று அமைதிகள் நிலை பெற்றாலும் 2030-31 ஒரு ரோஹிணி நட்சத்திரத்திலே சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் உலகத்தின் மிகவும் சோதனையான காலகட்டங்களாகவே கருத வேண்டும். அது முடிந்ததும் எல்லாம் அமைதி பெறும். எனினும் 2034 ஒரு மிக பெரும் உக்கிரகமான யுத்தம் நடந்த பிறகு அதன் அமைதி முழுமையாக நிலை பெறும். அப்போ 34 ஆயிடும். அப்போ எதுக்காக இதெல்லாம் நடக்குது? முதல்ல ஏன் இந்த கிரகங்களுக்கெல்லாம் நம்ம மேல இவ்வளோ கோபம் அப்படின்னா, மனிதன் சக உயிர்களை மதிப்பது கிடையாது. மரம், செடி, கொடி, இயற்கை, யானை, பூனை, நாய்க்குட்டி, பறவைகள்னு எல்லாம் கலந்து நமக்கும் கடவுள் பூமியில இருக்க இடம் கொடுத்துருக்கார். நாம தெரியாமல் போய் ஒரு நதி நீர்ல ஒரு குப்பையை போடுறோம். அப்புறம் போய் அந்த கோயிலில் போய் சாமியை கும்பிட்டா சாமி நமக்கு ஆசீர்வாதம் தருமானா சிரமம்தான். அப்புறம் சாலையில நாம ஏதோ ஒரு குப்பையை போடுறோம். அவ்வப்போது தேவைக்கு பேராசைக்கு அதிகமாக இயற்கையை ஏதோ ஒன்று அழிச்சிடுறோம். இதெல்லாம் பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் சாரி கேட்டா அவர்கிட்ட எப்படி மன்னிப்பார்? அப்போ இது கூட்டு கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, கலெக்டிவ் கர்மா. இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கிறதா என்று சொன்னால் மனிதர்கள் திருந்த வேண்டும். எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. என்னன்னா இயற்கையை நாம் மதிக்க துவங்கினால் இயற்கை நம்மை மதிக்க துவங்கும். இல்லைன்னா அதுக்கும் ஒரு அதிர்வுகள் இருக்கு. வீட்டில் பெற்றோர்களை மதிக்கணும், இயற்கையை மதிக்கணும். நாம் முடிந்தவரை நல்லவற்றை பேச வேண்டும், நல்லவற்றை கேட்க வேண்டும், நல்லதே நடக்கும். அதுவரை இந்த பாடங்கள் நின்றாலும் மீண்டும் துவங்கும். 2020 ஒரு மனிதர்களுக்கு ஒரு பாடம் கிடைத்தது, சக உயிர்களுக்கு உதவணும் அப்படின்னு. 5-6 வருஷத்துல மறந்துட்டோம். அதனால இயற்கை என்ன பண்ணிச்சோ, மறந்துட்டியா, அப்போ வெறும் கேதுவை தான் உங்களுக்கு ட்ரைனிங் காமிச்சேன், இந்த தடவை இன்னும் சற்று கூடுதலாக ராகுவை அனுப்புகிறேன் என்று அனுப்பிவிட்டார். ராகு 6 ஆண்டுகளில் மனிதர்களுக்கு மனிதத்துவத்தை போதித்து விடுவார். அவருக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். இது ஆரம்ப நிலை. எனினும் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள அவரவர் நம்பிக்கைக்கேற்ப இறை பிரார்த்தனை செய்யுங்க. இறைவா, இனிமே நாங்கள் இயற்கையை மதிக்கிறோம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. பிரச்சனையோட வேகம் குறைய துவங்கும். ரொம்ப நன்றி ஐயா. நிறைய தகவல்கள் சொன்னீங்க. எதனால இப்படி எல்லாம் நடக்குது, ஜாதகத்தை தாண்டி இயற்கையை வச்சு நிறைய தகவல்கள் சொன்னீங்க. நன்றி ஐயா. நன்றி.